அந்த தேசத்தை ஆள்றாங்க. யூதர்கள் உள்ள வந்து 2 பேருக்கு ஆயுதத்தை கொடுக்கிறது, 2 பேரையும் சண்டை போட வைக்கிறது. காரணம், நாடோடிகள் வந்தேரிகள் நிம்மதியாக இருக்க வேண்டும். ஆனால் பூர்வீக குடிகள் சண்டையிட்டுக் கொண்டால் மட்டும்தான் முடியும். இவங்க 2 பேருக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்க, 2 பேருக்கு வட்டிக்கு காசை கொடுப்பாங்க. ஆனா தங்களுக்குள்ளே வட்டி கொடுக்க மாட்டார்கள், ஏனைய மக்களுக்கு வட்டிக்கு கொடுப்பார்கள். இவர்கள் செய்ததினால் மதீனா இரத்த காடாக இருந்து கொண்டிருந்தது. 500 ஆண்டு காலம் மதீனாவிலே சண்டைகள் மட்டுமே நடந்து கொண்டிருந்தது. இதற்கு முடிவு கட்டுவதற்காகத்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து அழைத்து வந்தார். சரி, அல்லாஹ்வின் தூதர் எவ்வளவு நேசம் பாராட்டினார் தெரியுமா? மதீனாவிற்குள்ளாக வந்தவுடன் இவர்கள் எல்லாம் வேதக்காரர்கள். இவர்கள் எப்படி தலை சீவார்களோ அப்படி ஆரம்பத்தில் தலை சீவினார்கள். இவர்கள் எந்த திசையை நோக்கி வணங்கினார்களோ அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி வணங்கினார்கள். காரணம், இவர்கள் வேதக்காரர்கள். இறை தூதர்களினுடைய ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையில் அல்லாஹ்வின் தூதர் ஒப்பந்தம் செய்தார்கள். மதத்தால் நாம் வேறுபட்டாலும், கொள்கையால் வேறுபட்டாலும், நாட்டால் நாம் எல்லாம் ஒன்றுபட்டவர்கள் அல்லவா? உங்கள் எதிரிகள் நமது எதிரி, எங்கள் எதிரிகள் உங்கள் எதிரி, எங்கள் எதிரிக்கு நீங்கள் உதவக்கூடாது, உங்கள் எதிரிக்கு நாங்கள் உதவ மாட்டோம் என்று வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிலே இருந்த பனு கைனுகா, பனு குரைவா, ஹைபர்ல இருந்த யூதர்களை எல்லாம் கூப்பிட்டு ஒப்பந்தம் செய்தார்கள். ஆனா இவங்களினுடைய குணம் எவ்வளவுன்னா, நாய கழுவி எவ்வளவு சுத்தம் பண்ணி நடுவீட்டில் வச்சானோ பழமொழி சொல்வார்கள் அல்லவா? அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரி 5ஆம் ஆண்டு அஹ்ஸாப் யுத்தத்துல குர்ஆன்ல சூரா அஹ்ஸாப் 22வது அத்தியாயம், அல்லாஹ் இதை நிகழ்வாகத்தான் அல்லாஹ் அனுப்பினான். மக்காவாசிகள் ரசூலை அழிப்பதற்காக பெரும் படையை திரட்டி வரும் பொழுது ரசூலுல்லாஹ் யூதர்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள். நாங்கள் கொள்கையால் வேறுபட்டால் நம் நாட்டை அவர்கள் அழிக்கப் போகிறார்கள், இது உங்களுக்கும் நாடு, அதனால் நாங்கள் நாமும் சேர்ந்து அவர்களை எதிர்க்கலாம் என்று சொன்ன பொழுது, முஹம்மதை நீ யார் என்றே எங்களுக்கு தெரியாதே என்பதாக அவர்களை அழைத்து வந்ததே இவர்கள் தான் பின்னால் தெரிந்து கொண்டார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகிகள்! சொந்த நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள், தான் இருக்கக்கூடிய வீட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள். பெரும்பான்மையான யூதர்கள் அப்படித்தான். ஏன்? அல்லாஹ்வின் தூதர் மதீனாவிலே அவர்களோடு ஒப்பந்தம் செய்து அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அல்லாஹ்வின் தூதர் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது ரசூலினுடைய எதிரிகளுக்கு பின்னால் ஆயுதத்தை கொடுத்து ரசூலை கொல்லுவதற்காக அழைத்து வந்தார்கள். ஆனாலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் செய்த அத்தனை கொடுமைகளையும் பொறுத்துக் கொண்டு மீண்டும் மதீனாவிலே வாழுவதற்கு வாய்ப்பு கொடுத்தார்கள். ஹைபரை போய் வெற்றி பெறுகிறார்கள். இந்த யூதர்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக பெரிய அளவுக்கு கொலை செய்வது, முஸ்லிம்களை கொல்றது, முஸ்லிம் சொத்துக்களை அபகரிக்கிறது. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு